நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் இருந்துச்சுன்னா அது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி 1980s ஒஹாயோவில் இருக்கக்கூடிய கிளீவ்லாண்ட் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மக்கள் அந்த ஊரை வந்துட்டு பெருமைப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ யுனைடெட் வே அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்துட்டு 1.5 மில்லியன் பலூன்ஸை ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு பலூன் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி இது கூடவே சேர்த்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நீடி பீப்புள் கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. செப்டம்பர் 27, 1986 அப்போ thousands ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்துட்டு பலூன் ஊத ஆரம்பிக்கிறாங்க. ஊதி ஊதி ஒரு நெட்டுக்குள்ள போட்டு மூடி வச்சிடறாங்க. ஒன்ஸ் 1.5 மில்லியன் பலூன்ஸ் 15 லட்சம் பலூன்ஸ் வந்தோம்னா அந்த பலூன்ஸை ஏர்ல ரிலீஸ் பண்றாங்க. தே தாட் இது வந்துட்டு கிளீவ்லாண்டுக்கு ஒரு ரெகக்னேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி வெதர் அதுக்கு ஒத்துழைக்கல. எக்ஸாக்ட்டா அந்த பலூன் மேல போற டைம்ல அங்க ஒரு புயல் வந்திருக்கு. அந்த புயல் காத்துலயும் மழையிலயும் அந்த 15 லட்சம் பலூனும் திருப்பி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குது. போய் ரோட்ல எல்லாம் மறைச்சு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பண்ணிருக்குது. சுத்தி முத்தி எல்லா பக்கத்துலயும் பலூன்ஸ் இருந்ததுனால ஃபிளைட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அண்ட் ஒஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 2 ஃபிஷர்மேன் லேக்குக்கு போயிட்டு திரும்பி வரல. அவங்களை தேடல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் போகும்போது அந்த லேக் ஃபுல்லா பலூனா இருந்திருக்குது. ரொம்ப நேரம் தேடி அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த பலூன்னால தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் வேவை அவங்க ஃபேமிலி சூ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மாசக்கணக்கில் அந்த ஊர் ஃபுல்லா பலூனா தான் இருந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீச்ல பார்த்தாலும் பலூனு, ட்ரீஸ்ல பார்த்தாலும் பலூனு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கனடாக்கெல்லாம் சில பலூன்ஸ் போயிருச்சு. அந்த ஊர் மக்கள் நினைச்ச மாதிரி அது ஒரு பெரிய நியூஸ் ஆயிருச்சு. எல்லாருமே கிளீவ்லாண்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஊர் மக்கள் நினைச்ச மாதிரி பாசிட்டிவா பேசல.